வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் சார்பாக ஒவ்வொரு ட்ரிப்பும் முடிச்சுட்டு வந்து நம்ம மேட்ஸ் ஆஃப் ட்ராவலும் அண்ட் ரிவ்யூ வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதன் வகையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிவ்யூ வீடியோ தான். எந்த ட்ரிப்புக்குரிய ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தால் கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜ் ஏப்ரல் 2024 சரிங்களா. இந்த ட்ரிப்பில் வந்த கஸ்டமர்ஸோடைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ்வலாக மற்ற ட்ரிப் அளவுக்கு ஆக்ரா வாரணாசி அளவுக்கோ இல்லை தோதாம் யாத்திரா அளவுக்கு நம்ம ரெகுலராக போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல்ங்கிறத விட ஒரு லீவ் ஸ்பெஷல்னு வச்சுக்கலாம். ஏன்னா லீவுக்கு வந்து எல்லாருமே பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் காலேஜ் லீவுங்கும் போது ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான பேக்கேஜ் தான் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜ். அது டெல்லி ஆக்ரா மதுரா ஒரு ஜெய்ப்பூர். ஸோ சிம்பிளான ஒரு அழகான பேக்கேஜ் இது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வகையில் லாஸ்ட் டைம் நம்ம ஏப்ரலில் இந்த மாதிரி ஜாலிக்கு எதுவும் போகாமே இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து லீவ் எடுக்குது ஃபேமிலியோட கொஞ்சம் கோவில்லாம் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பேக்கேஜ் கேட்குறீங்க. ஸோ அதன் வகையில் இந்த டைம் வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரிங்களா. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலியமா கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜ் ஏப்ரல் 2024 புக் பண்ணி வந்திருக்கீங்க. இதில் உங்களுக்கு ஃபுட்டு, அகாமடேஷன், பஸ்ஸு, கைடிங் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த இந்த ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எதை சொல்லுங்க? என் பேர் பூங்கரிங்க, கோயம்புத்தூர்லேருந்து வர ஜிவி பிளானர்ஸ் யூடியூப்ல பார்த்து வந்தேன். ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, வீட்டு ஃபுட்டாட்டாவே இருந்தது. அதே மாதிரி போர்டிங் வந்து நல்லா இருந்தது, நீட்டாக ரூம்ஸ் எல்லாம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கைடு அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஆம்பர் போர்ட்டில் கிளாஸ் மிரர் அது பேர் என்ன சீஸ்மேல். சார் வணக்கம். இந்த மாதிரி ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலியமாக கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் பேக்கேஜ் புக் பண்ணி வந்திருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அண்ட் அதே மாதிரி நம்ம இதில் வந்து பேக்கேஜில் அகாமடேஷன் அண்ட் அதே மாதிரி ஃபுட்டு அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கைடிங் எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். வணக்கம் சார், நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். 2 ஃபேமிலியாக வந்திருக்கோம். யூடியூப் பார்த்து தான் வந்தோம். ரொம்ப சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் ரிசீவ் பண்ணும் போதே நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆனோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் ரிசீவ் பண்ணி எங்களை வந்து வழி அனுப்பிச்சார் டெலிவரிக்கு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்க்கும்பொழுது நல்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஏசி கோச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் 3 ஸ்டார் ஹோட்டல் ரூம் தான். அது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. எல்லா ஹோட்டலும் எல்லா இடத்துலையும் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் அதே போல் நல்லா எந்த ஒரு வயிற்றுக்கு தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ரொம்ப நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டைம் கொடுத்தாங்க. கைடு வினோத் சாரை வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப மெனக்கட்டாரு, இதுக்காக ரொம்ப கேர் பண்ணார். ஒரு ஃபேமிலியில் கூட ஒரு பிரதர் வந்தால் எப்படி பார்த்துக்குவாரோ அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இந்த டூரில் நாங்கள் திரும்ப வருவோம். இன்னும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி அடிக்கடி நம்ம இந்த டூரில் நாங்கள் வருவோம். கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்ச இடம்? பிடிச்ச இடம்னா நிறையா பார்த்தோம். டெல்லியில் பார்த்தீங்கன்னா அக்ஷர்தாம் டெம்பிள், ரெட் ஃபோர்ட்டு, லோட்டஸ் டெம்பிள், குதுப்மினார், அப்புறம் ஆக்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், அப்புறம் ஆக்ரா ஃபோர்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அக்ஷர்தாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங் ஷூ செம்மையாக இருந்துச்சு. அது கரெக்டாக டைம் கொண்டு போய் விட்டாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலை கொண்டு போய் காட்டினாங்க. க்ரௌடே இல்லாமல் பார்த்தோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி சம்மர் டைமில் பயங்கர க்ரௌடாக இருக்கும். க்ரௌட் இல்லாமல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பேலஸ், ஆம்பர் ஃபோர்ட், இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். ஸோ எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. 5 ஸ்டார் ரிவ்யூவுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டார். ரைட். ப்ளஸ் 1 ஸ்டார் கூட எக்ஸ்ட்ரா கூட நல்லாவே இருந்துச்சு. 5 ஸ்டார் கொடுக்குறேன். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
சார் வணக்கம் சார். ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலியமாக கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் 2024 புக் பண்ணி வந்திருக்கீங்க. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, அண்ட் அதேமாதிரி நம்ம சைடு வந்து ஹோட்டல் அகாமடேஷன், ஃபுட், பஸ் அண்ட் அதே மாதிரி கைடிங் எப்படி இருந்ததுன்று உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் பேர் கேஎல் சிவநாத்துங்க. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் யூடியூப் மூலமாக பார்த்தேன். அப்புறம் அவங்க கூட பேசினேன். அப்புறம் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். நாங்கள் சென்னையிலேருந்து பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சென்னையிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக கேடிஎஸ்சியில் நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து டெல்லியில் இறங்கிட்டு அங்கே ஹோட்டல் அக்காமடேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லியிலேயும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து மதுரை போனோம், ஆக்ரா போனோம், அப்புறமா வந்து ஜெய்ப்பூர் போனோம். ஜெய்ப்பூரில் கோட்டைகள்லாம் பார்த்தோம். அதில் வந்து அக்காமடேஷன் நல்லா இருந்துச்சு. பஸ்ஸு புது பஸ்ஸுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கைடு வந்து சென்னையிலேருந்தே வந்திருந்தார். அவர் வந்து கொஞ்சம் பஸ்ஸுலேயே இந்தந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து என்னென்ன சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் கைடு கூடவே வந்தார். அப்புறமா வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து அவங்களே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு சாப்பாடே கிடச்சிச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்ல முடியல. இதில் உங்களுக்கு பிடிச்ச இடம்னு இடத்த சொல்லுவீங்க? பிடிச்ச இடம் வந்து தாஜ்மஹால். ஓகே தான். காலையில் போனது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம காலையில் நீங்கள் வந்து 6-6:30 மணி ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம் தூக்கம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம போனது பெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா கூட்டம் கம்மியாக இருந்தது. அந்த நேரத்தில் நல்ல வெயிலும் இல்லை, சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அடுத்து கண்டிப்பாக இது மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா? புக் பண்ண கண்டிப்பாக சொல்லுவோம், கேட்டால் சொல்லுவோம். கண்டிப்பாக நாங்களும் அடுத்து கண்டிப்பாக வந்து வருவோம். கண்டிப்பாக. இது 5 ஸ்டார் ரிவ்யூவுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டாருக்கு வந்து நாங்கள் 4 கொடுப்போம் சார். சரி, ஓகே. கண்டிப்பாக சார். அடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல டூரில் வந்து மீட் பண்ணுவோம். நன்றி சார். நன்றி சார். சார், மேடம் வணக்கம். ஜிவி டூர் பிளான்ஸ் மூலியமாக கோல்டன் ட்ரையாங்கிள் டூர் பேக்கேஜ் ஏப்ரல் 2024 புக் பண்ணி வந்திருக்கீங்க. இதில் உங்களுக்கு அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதேமாதிரி சைட் சீயிங் இடம் எது ரொம்ப பிடிச்சது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்ரா கோட்டை நல்லா இருந்தது. அதில் வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணது நல்லா இருந்தது. தமிழ்லேயும் பண்ணது, அவங்க வந்து இங்கிலீஷில் பண்ணாங்க, தமிழில் பண்ணதும் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங்க்கு எல்லா இடத்துலையுமே வந்து கொண்டு வந்து விட்டது நல்லா இருந்தது. மதுராவில் வந்து பார்த்தோம்னா எல்லா இடமும் சுற்றி காமிச்சது நல்லா இருந்தது. அதே மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்கு கைட் பண்ணதும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டார். ரொம்ப நன்றி மேடம்.